கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 11:21. ரோமன்ஸ் 11:21. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாய் இரு. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? 20வது வசனத்தில் இஸ்ரவேல் சுபாவ கிளைகள் முறித்து போடப்பட்டது. காரணம் என்ன? அவ்விசுவாசம். புறஜாதியார் ஆகிய நீங்கள் நிலைத்திருக்கிறீங்க. காரணம் என்ன? விசுவாசம். அதனால் நீங்கள் ஈர்மாப்பு கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ லாஜிக்கலாக என்ன நினைக்கும்? இப்போ தேவன் அவ்விசுவாசத்தினால இஸ்ரவேல் தேச மக்களையே நியாயம் தீர்த்தார்னா, அப்போ என்ன? புறஜாதியாரை நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். அதனால் நீங்கள் என்ன, உங்களுக்குள்ள இருமாப்பாய் அவ்விசுவாசம் வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கும் போது என்ன சொல்கிறாரு? தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடி தான் எச்சரிக்கையாக இருக்க கடவன் அப்படிங்கிறத நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் உங்கள் இருதயத்தில் எங்கேயுமே அவ்விசுவாசம் வராதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தையும் சொல்லி கொடுத்தாரு. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 15வது அதிகாரத்தில் ஒரு செடி கொடி, தான் செடி எப்படி கொடி கனி கொடுக்கலன்னா இது வெட்டி போடப்படுங்கிறதையும் சொல்லி கொடுத்தாரு. அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க. அப்போ இஸ்ரவேல் தேச மக்களை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரு. ஆனால் அவங்க தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுவிப்பு கிடையாது. அதே மாதிரி புறஜாதியாருக்கும் கிடையாது. ஏன்னா தேவன்கிட்ட எந்த விதமான பட்சபாதம் கிடையாது. ரோமர் 2வது அதிகாரம் 11வது வசனம் சொன்னார். அப்போ இங்கே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு உரிமை என்னவா இருக்குது? அது ஒரு கடினமான பொறுப்பு உள்ளதாக இருக்கிறது. ஆமோஸ் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லும்போது என்ன? அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களில் எல்லாரையும் நான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன். காரணம் என்ன? உங்கள் மூலமாக மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என. அப்போ இங்கே சொல்லும்போது சுபாவ கிளைகளை தேவன் தப்பா விடுதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே வரக்கூடிய இருமாப்பு, பெருமை, நான் ஏதோ ஒரு பெரிய இது செய்துட்டேன், இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் என்னவாகும்? அவங்க இப்படிப்பட்ட ஒரு அவ்விசுவாசத்தில் போயிடுவாங்க. ஆனால் இங்கே சொல்லும்போது எதை சொல்லலைன்னா, ஒரு உண்மையான விசுவாசிகள் ரட்சிப்பை இழந்து போயிடுவாங்க, இல்லை ஜனங்களில் வெட்டுவதில் கர்த்தர் தீவிரமாக இருக்கிறாரு, இல்லை ரட்சிப்பு ஒரு நிலையில்லாதது, அதை சொல்ல வரல. அதாவது என்ன சொல்கிறாரு? விசுவாசம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கணும், நம் மனத்தாழ்மையோடு இருக்கணும். கிருபை என்ன? அது கிருபையாகவே தான் வச்சுக்கணுமே ஒழிய நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பெற்றுக்கொண்டது போல் நம்ம நடிச்சிடக்கூடாது, இல்லை இதாயிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? என்ன ரொம்ப தெளிவாக தெரியுது? கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் அவ்விசுவாசம் என்பதை இவங்களுக்கு வேற மாதிரி, அவங்களுக்கு வேற மாதிரின்னு சொல்லி ஒரு பட்சபாதம் காட்டுகிற தேவன் இல்லை. அப்போ நம்ம என்ன நினச்சிடக்கூடாது? புறஜாதியாராகிய நம்ம இஸ்ரவேல் தேச மக்களே இழந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நாம் ஒரு பெருமையிலையோ ஒரு இருமாப்புலையோ நம்ம விடக்கூடாது. ஏன்னா விசுவாசம் ஒன்று தான் நான் கர்த்தரோடு எப்போதும் இசைந்து வாழக்கூடிய ஒரு தன்மை. அப்போ இருமாப்பு வரும்போது அது என்ன பண்ணிடுது? ஆவிக்குரிய முறையில் நம்மளை அழிவுக்கு கொண்டு போய் விட்டுருது. ஏன்னா ஒலிவ மரங்கிறது ஒன்று தானே. அப்போ பரிசுத்தத்தை தேவன் தானே பாதுகாக்கிறாரு. அதனால நம்ம முதலாவது என்ன செய்யணும்னா, நமக்குள்ள எந்த ஒரு பெருமையும் வராதபடி நாம் மனத்தாழ்மையாக வாழ கற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, நம்ம எப்பொழுதுமே விசுவாசத்தில் வேரூன்றியவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா நாம் தேவனுக்கு முன்பாக நிற்பது, நீங்கள் எந்த குடும்பத்திலிருந்து வந்தீங்க, நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்தீங்க, இல்லை நான் அவங்கள மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒப்பீடு, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் தேவனுக்குள் நிலைத்து நிற்பதற்கு ஒரே காரணம் உங்களுடைய விசுவாசம் மட்டுமே என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் ஒரு பயபக்தியோடு தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் செய்த விலைக்கரையம் ரொம்ப ஜாஸ்தி, அது கொடுக்க முடியாத ஒரு மகா பெரிய விலைக்கரையத்தை கொடுத்து என்னைய
அவர் மீட்டெடுத்திருக்கிறாரு, அதற்கு உண்மையுள்ளவனாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்படி வரும்போது என்ன வரும்? யாராவது போராடி கொண்டு விசுவாசத்தில் மற்றும் வேற காரியங்களில் போராடி கொண்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு அவங்க மேலே நியாய தீர்ப்பு வராமல் மாறாக அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய மக்களாக வந்துடுவீங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த இஸ்ரவேல் தேச மக்களை கர்த்தர் நடத்தும் விதத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? நம்ம யாருமே ஒரு பெரியவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம எல்லாரும் தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு மக்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆண்டவரே, இதோ நாங்கள் மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்த்து ஒரு பெருமையிலோ இருமாப்பிலோ வராதபடி மனத்தாழ்மையோடு எப்போதும் விசுவாசத்தில் வேரூன்றி நீங்கள் உங்ககிட்ட எந்த ஒரு பட்சபாதம் இல்லை என்பதை உணர்ந்து வாழக்கூடிய கிருபையில் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.